என்னுடைய பெயர் தளபதி இல்லை என்று சொன்னாலும் என்னை பாசத்தோடு அன்போடு என்னை பெருமைப்படுத்தி அழைத்திட வேண்டும் என்கிற உணர்வோடு எனக்கு ஊக்கத்தை உற்சாகத்தை வழங்கிட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய பெயர் சொல்லி அழைப்பதை விட தளபதி தளபதி என்றுதான் என்னை தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மன்னிக்க ஒரு ஆட்சி அல்ல, ஒரு காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. என்ன காட்சின்னு கேட்டீங்கன்னா 110 அறிக்கையை படிக்கிற காட்சி. முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்குக்கு பெங்களூர் நீதிமன்றம் செப்டம்பர் 20ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தீர்ப்பு வரப்போகிறது. ஆக அந்த தீர்ப்பு எப்படிப்பட்ட நிலை வர இருக்கிறது என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அந்த வழக்கு ஏறக்குறைய 18 ஆண்டு காலம் அது நடந்திருக்கிறது. இதுவரையில இந்தியாவில உலகத்திலே இவ்வளவு ஆண்டு காலம் நடந்த ஒரு வழக்கு இதுவரை எங்கேயாவது உண்டா என்றால் இல்லை. ஆக ஜெயலலிதா வாய்தா வாங்குவதிலேயே ஒரு புரட்சியை செய்திருக்கிறாங்க, பின்னர் சாதனை படுத்திருக்கிறாங்க. 200 முறைக்கு மேல வாய்தா 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 வாய்தான்னு வாங்கி வாய்தா ராணியாக மாறி ஆக சொத்து குவிப்பு வழக்கு 26 கோடி ரூபாய் வரையில் நடந்திருக்கக்கூடிய வழக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக 91ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற நேரத்தில் அவர் அறிவித்தது என்ன தெரியுமா? நான் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சருக்குரிய சம்பளத்தை பெறமாட்டேன் என்று சொன்னப்போ அதிகாரிகள் எல்லாம் சொன்னார்கள், அரசு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை நீங்க பெறலைன்னா அரசு அவமரியாதை செஞ்சதாயிடும். அரசுக்கு நீங்க மரியாதை தரணும்னா 1 ரூபாயாவது வாங்குங்க என்று சொன்னார்கள். உடனே முதலமைச்சர் அப்ப ஜெயலலிதா ஒத்துக்கொண்டு 1 ரூபாய் சம்பளம் வாங்கினார். ஆக 91 இருந்து 96 வரைக்கும் 5 வருஷம் முதலமைச்சர் ஜெயலலிதா பொறுப்பில் இருந்தார். அது 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஏறக்குறைய ஒரு 5 வருஷம் கூட சம்பளம் வாங்கல, 3 வருஷம் தான் வாங்கியிருப்பாங்க நினைக்கிறேன். ஆக ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். ஆக ஒரு மாசத்துக்கு 1 ரூபாய். ஆக ஒரு வருஷத்துக்கு 12 ரூபாய். கணக்கு கரெக்டா போடுறீங்க. இந்த கணக்கு பாராளுமன்றத்தில் போட்டிருந்தா இந்த கொடுமையெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துருக்காரு. ஆக 36 ரூபாய் 3 மாசத்திற்கு. ஆக 36 ரூபாய் சம்பளம் வாங்கிய முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய வளர்ப்பு மகன் திருமணம் சசிகலாவும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் அந்த லட்சக்கணக்கான மதிப்புள்ள அந்த பட்டு புடவையை கட்டிக்கிட்டு அந்த ஒட்டியானத்தை, அந்த உடம்புக்கேற்ற ஒட்டியானம் பாருங்க, 2 பேர் அந்த ஒட்டியானத்தை போட்டுக்கிட்டு வைர நகைகளையும் போட்டுக்கிட்டு அந்த மாப்பிள்ளை அழைப்பு நேரத்துல டிவிலாம் பார்த்துருப்பீங்கப்பா, ஊர்வலம் வந்தாங்க. நகைக்கடையே ஊர்வலம் வந்த மாதிரி இருந்துச்சான். நகைக்கடையே வந்துச்சான் ஊர்வலம். ஆக அந்த வழக்கு, அந்த சொத்து குவிப்பு வழக்கு தான் பெங்களூரிலே நடந்த வழக்கு. ஆக அது தீர்ப்பு வரப்போகுது. ஆக வரப்போகிற தீர்ப்பு அது மக்களுக்கு நன்மை பயத்தக்க வகையில் நிச்சயம் இருக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.